ஹாய் காய்ஸ், இந்த மருத்துவமான செடி வந்து பார்த்திங்கன்னா திருநீல பச்சை இலை வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்லின்றது வந்து இதோடைய பேர் வந்து இங்கிலீஷில் நெட்டில் வந்து சர்ச் பண்ணால் கூட பாஸ்லின்னு சொல்லிட்டு வரும். இதோடைய விதை வந்து சப்ஜாசிஸ் விதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜூஸுக்கெலாம் நம்ம போடும் இல்லையா, அந்த விதை தான் இது. எதுக்காகனா நம்ம வந்து இப்போது நம்ம கீழே வந்து அது நல்லா வளர்த்து தண்ணி வச்சு நல்லா அது ஊற்றி வேறு எதுவும் நம்ம உரம்லாம் போட தேவையில்லை. சும்மா மண்ணில் வச்சுட்டு தண்ணி மட்டும் ரெகுலராக நம்ம ஈவினிங் டைம்லேயும் இல்லை மார்னிங் டைம்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தால் போதும். சூப்பராக வந்து நல்லா வளர்ந்துருக்கும். இதெல்லாம் நாங்கள் வந்து சின்ன மினி தோட்டமாக வச்சுருக்கோம். இதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் அப்புறம் போடுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையை வந்து அந்த செடியை வந்து நம்ம ஃபுல்லாக வேரோடு பிடுங்கக்கூடாது. திருநீல பச்சை இலையை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அந்த விதையெல்லாம் இருக்குது. தேவையான அளவுக்கு விதையை நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஒரு த்ரெட்டு வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து வெயிலில் போட்டு நம்ம வந்து காய வைக்க போகிறதுக்காக அதை அப்படியே வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த புகை வந்து நம்ம கொசு வராது. வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நல்லாயிருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி வந்து கிளிசிங் பண்ணும். ஸோ ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக நம்ம வந்து ஃபீல் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி வந்து செய்யலாம். அதே மாதிரி வேப்பலை அதெல்லாம் ரொம்ப வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ நம்ம வந்து நேச்சுரலாக பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.